ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து TP-Linkோட வைஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் பற்றி தான். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட வைஃபை ரூட்டர் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் சில இடத்துல வந்து சிக்னல் கிடைக்காது. அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்னோட வைஃபை ரூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெட்லிங்க். உங்கள் ரூட்டரில் சில டைம் WPS பட்டன் இருக்கலாம், எந்தில் வந்து பேர் சொல்லியிருக்கிற பட்டன் தான். ஸோ இது கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸ்டெண்டரை ப்ளக் பாயிண்டில் போட்டுட்டு இந்த ரூட்டரில் வந்துட்டு பேர் சொல்லி இருக்கிற பட்டனோ இல்லை WPS சொல்லியிருக்கிற பட்டனோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் உங்களோட இந்த கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கீங்களா இந்த வைஃபை எக்ஸ்டெண்டர், இதில் வந்து அந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து உங்கள் வைஃபை ரூட்டரோட ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு ஒரு 2 to 5 மினிட் எடுக்கும். இது ஃபுல் லைட் பிளிங்க் ஆகி ஒன்ஸ் லைட் ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா உங்களோட வைஃபை ரூட்டரோட கனெக்ட் ஆகிடுச்சு. உங்கள் வைஃபையோட நேம் என்னமோ அது கூட வைஃபை நேம் ப்ளஸ் EXTன்னு சொல்லி ஒரு புது வைஃபை ஓட சிக்னலோட அந்த இது வரும் ப்ராடக்டில். உங்கள் மொபைலில் இதில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ எல்லா இடத்துலையும் சிக்னல், பிளைண்ட் ஸ்பாட் இருக்க எல்லா இடத்துலையும் இப்போ சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இது கனெக்ட் பண்ணி இப்போ பாருங்கள், இதில் வந்து பேர் சொல்லி இந்த லைட்டு லிங்க் ஆகி பார்த்தீங்களா, அந்த லைட் வந்துடுச்சு. ஸோ உங்களோட ப்ராடக்ட் கனெக்ட் ஆகிடுச்சு. Okay, thank you guys. We'll see you in another video with another information. Tata.